என் உயிரே போனாலும் சரி, இந்த குடும்பமும் இந்த சொத்தும் பிரியக்கூடாது. நாச்சியா, அழாத அழாத. அழாத நாச்சியா, உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம காலத்துக்கு அப்புறமும் இந்த குடும்பம் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆனா இப்ப என் கண்ணு முன்னாடியே நம்ம குடும்பம் பிரிய போகுதுன்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியலங்க. ஆனந்த் இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுல அவன் திருந்திருப்பான்னு பார்த்தா அவனோட தப்ப உணராம கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பேசினதை நீ பெருசா எடுத்துக்காத, மனச போட்டு குழப்பிக்காத. படுத்து தூங்கு, காலையில பேசிக்கலாம். மனசு நிம்மதி இல்லாம இருந்தா எப்படிங்க தூக்கம் வரும்? என் மனசு பூரா துக்கமா தான் இருக்கு. எப்படிங்க என்னால தூங்க முடியும்? அன்னைக்கு அருண் சொத்தை பிரிச்சு கூடன்னு கேட்டான். அப்புறம் ஐஸ்வர்யா கேட்டா. இப்போ ஆனந்த் கேக்குறான். காலையில லாயர் வருவாரு, சொத்தை பிரிச்சு கூடன்னு கேக்குறான். எல்லாரும் சொத்தை பிரிச்சு தனியா போனோம்னு நினைக்கிறாங்களே தவிர ஒன்ன ஒத்துமையா இருக்கணும்னு அவங்க மனசுல கொஞ்சம் கூட எண்ணம் இல்லையே. சொத்து மட்டும் இல்ல, குடும்பமும் பிரிய போகுது. அத நினைச்சாதான் எனக்கு இன்னும் ரொம்ப வேதனையா இருக்கு. 3 ஆம்பளை பசங்களை பெற்றிருக்கோன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி ஆயிடுச்சு. நீ கவலைப்படாத. குடும்பம்னா பிரச்சனை வரதான் செய்யும். எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிடலாம். அதான் கார்த்தி சொல்லிருக்கா இல்ல, எல்லாம் அவன் பாத்துக்குவான். நீ கவலைப்படாம தைரியமா இரு. எனக்கு இப்ப இருக்கிற ஒரே நம்பிக்கை, தைரியம், ஆறுதல் கார்த்தி மட்டும் தாங்க. அவன் பிறந்த இந்த வயத்துல தானே ஆனந்தம் பிறந்தான். அவன் மட்டும் ஏங்க இப்படி இருக்கான்? குடும்பத்துல மூத்த பையன் பொறுப்பா இருப்பான், கடைசி பையன் தான் அப்படி இப்படி இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துல எல்லாம் தலைகீழா இருக்கு. ஆனந்த் இப்படி மாறினதுக்கு காரணம் ரியா தான். அவதான் அவன் மனசை கெடுத்து வச்சிருக்கா. ஆமாங்க, நம்ம மகன் நல்லவன் தான். என் வார்த்தைக்கு மறு பேச்சு பேசாம கட்டுப்பட்டு இருந்தவன் தான். அவதான் என் பையனோட மனசை கெடுத்து வச்சிருக்கா. பாத்துக்கலாம், கார்த்தி இருக்கான்ல, அவன் பாத்துப்பான். விடிஞ்சா இந்த சொத்து மட்டும் இல்ல, குடும்பமே பெரிய போகுது. என்னால எப்படிங்க தூங்க முடியும்? நீ பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. கார்த்திய நம்பு. அவன் சொல்லிருக்கான் இல்ல, அவன் பாத்துப்பான். நீ படுத்து தூங்கு. நாச்சியா, எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாம் சரியாயிடும். ஹலோ. ஹலோ, நான் கார்த்தி பேசுகிறேன். கார்த்தியா? எந்த கார்த்தி? அன்னைக்கு என் கார் முன்னாடி கூட நீங்கள் வந்து விழுந்தீங்களே, நான் கூட உங்கள் பர்ஸில் கல்யாண ஃபோட்டோவை பார்த்து ரியா எனக்கு தெரியும்னு சொன்னானே.
ஓ நீங்களா? வணக்கம் சார். என்ன சார் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? சார், இங்க ரியாவால எங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுமே. நாளைக்கு நேரில் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா? நான் ரியாவை பத்தி எவ்வளவு சொன்னாலும் எங்க அண்ணன் நம்ப மாட்டேங்கிறான். நீங்க நேரில் வந்தால் தான் சரியா இருக்கும். சார், நான் இப்போ ஹைதராபாத்ல இருக்கேன் சார். நாளைக்கு கண்டிப்பா வர நான் ட்ரை பண்றேன் சார். என்ன பிரச்சனை சார்? இல்லை, இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம், ஃபோனில் சொல்ல முடியாது. நீங்கள் கொஞ்சம் நேரில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். சரிங்க சார், நான் நாளைக்கு கண்டிப்பா வரேன். சரிங்க சார், தேங்க்யூ. அப்பாடா, நாளைக்கு சொத்து பிரிய போகுது. என்னமோ உன்னோட மாமியார் அபிராமி நான் செத்தா கூட அது நடக்காதுன்னு சொன்னா, இப்போ எப்படி நடக்குது பாத்தியா? ஆமாமா, நான் அன்னைக்கு சொத்து பிரிங்கன்னு சொன்னதுக்கு என்ன அரைஞ்சாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? வேற வழி இல்ல, பிரிச்சுதானே ஆகணும். ஆனந்த் வேற காலையில வக்கீல் வருவாருன்னு சொல்லியிருக்கான். சொத்தை பிரிக்கும் போது நீ ரொம்ப கவனமா இருக்கணும் ஐஸ்வர்யா. சரிம்மா, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நாளைக்கு சொத்தை பிரிக்கும் போது உன் புருஷன் சும்மா இருந்துற போறாரு. என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ. ம், ஆ, இந்த வீட்டையும் அந்த காஸ்மெட்டிக் கம்பெனியையும் நீ வேணும்னு கேட்டு வாங்கிக்கோ. ம். அப்புறம் பணத்துல ஒரு 2000 கோடி மட்டும் போதுன்னு சொல்லிடு. அதுக்கப்புறம் நாம பாத்துக்கலாம். ஆ? சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன். ஆ. நாச்சியா எங்க போனா? காலையில எந்திரிச்ச உடனே என்னையை எழுப்பி விட்டுட்டு என் முகத்தை பார்த்துட்டு தான் வெளியே போவா. நாச்சியா, நாச்சியா, விராமி, விராமி, இங்க போனா? என்ன இங்கேயும் காணோம்? ஒருவேளை குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காளா? என்ன இங்கேயும் காணோம்? ஏதாவது அவசர வேலையா போயிருப்பாளா? எதுவா இருந்தாலும் சொல்லாம போக மாட்டாளே. ஃபோன் பண்ணி பாப்போம். தொடர்புகொள்ளும் வாடிக்கையாளர் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு போன் ஆஃப் பண்ணிட்டு எங்க போயிருப்பா?
தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு போனை இங்க வச்சுட்டு போயிருக்காளே. கார்த்திகிட்ட சொல்லிட்டு போயிருப்பாளோ? உனக்கு தெரியாம இருக்காது. வைக்கே போ. கார்த்தி, கார்த்தி, மாமா அத்தை வந்தாளா? இல்லையே, இங்க வரலையே மாமா. கார்த்தி எங்க? ஆ என்னங்க? என்னப்பா? கார்த்தி, அம்மா எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போனாளா? இல்லையப்பா, அம்மா என்கிட்ட எதுவும் சொல்லியே. ஏன் கேக்குறீங்க? உன்கிட்டயே சொல்லலையா? என்கிட்டயே சொல்லல. எங்கதான் போயிருப்பா? என்னாச்சு மாமா? எங்க 2 பேர்கிட்டயும் அத்தை எதுவுமே சொல்லலம்மா. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ரூம்லயே வச்சுட்டு போயிருக்கா. என்னப்பா சொல்றீங்க? நேத்துல இருந்து உன் அம்மா மனசு உடைஞ்சு போயிருந்தாப்பா. என்கிட்ட கூட சரியா பேசல. அழுதுகிட்டு இருந்தவளை சமாதானப்படுத்தி நைட் தூங்க வச்சேன். காலையில எந்திரிச்சு பாக்குறேன், அவ ரூம்ல இல்ல. வீடு பூரா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. பா, நம்ம கிட்ட சொல்லாம அம்மா எங்கேயும் போக மாட்டாங்கப்பா. இங்க எங்கேயா தான் போயிருப்பாங்க. நீங்க வாங்கப்பா, நம்ம பார்க்கலாம். ஆ, அண்ணா, அம்மாவை பார்த்த? இல்லையே, ஏன் என்னாச்சு? காலையில இருந்து அம்மாவை காணோமா. எங்க போயிருக்காங்கன்னே தெரியல. போன் எப்பவும் சுவிட்ச் ஆஃபே பண்ண மாட்டா. ஆனா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வீட்லயே வச்சுட்டு போயிருக்கா. ஆனந்த், காலைல எழுந்துச்சு அம்மாட்ட ஏதாவது பேசுனியா? அதான் நேற்று நைட்டே பேசிட்டேனே. இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்லை. சொத்தை பிரிச்சு கொடுத்தா நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். என் வக்கீல் எப்போ வர சொல்லணும்? அம்மா வேற நல்ல நேரம் பார்ப்பாங்க. கூப்பிட்டு கேட்டு சொல்லு. கூப்பிட்டு கேட்க அம்மா இப்ப வீட்டுல இல்லையே. அம்மாவை காணும், நாங்களே தேடிக்கிட்டு இருக்கோம். வேற எங்க அம்மா போயிருப்பாங்க? கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க. போயிட்டு கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் சொத்தை பிரிக்கணும். டேய், அம்மாவை காணோன்னு சொல்றோம். கொஞ்சம் கூட அதை பத்தி கவலைப்படாம சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசுற? அறிவில்லை உனக்கு? அம்மா முக்கியமா, சொத்து முக்கியமா? என்ன ஜென்மம்? அண்ணா, அம்மா எதனா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. வா, போய் பார்த்துட்டு வரலாம். சரி, வா கார்த்தி. என்னாச்சு? நீ டென்ஷன் ஆகாத. அம்மா கோவிலுக்கு தான் போயிருப்பாங்க. அதான் 2 பேரும் போயிருக்காங்கல்ல, அழைச்சிட்டு வருவாங்க. இல்லைண்ணா, போலாம். சரி, வா. அத்தை ஒருவேளை கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிருப்பாங்களோ? அங்க போய் பார்க்கலாம்.
அம்மா இந்த கோயிலே இல்லையேண்ணா? ஆமா கார்த்தி, நானும் தேடி பார்த்துட்டேன். சரி வா, இன்னொரு கோயில போய் தேடி பார்ப்போம். சரி வா. வா. அக்கா, அத்தை இங்க வந்தாங்களா? வரலையே தீபா, ஏன் கேக்குற? அது ஆனந்த் மாமா நேத்து சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்டதுமே அத்தை மனசுடைஞ்சு போயிட்டாங்கக்கா. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னே தெரியலக்கா. காலையில இருந்து அத்தைய காணோம். காணுமா? எங்க போனாங்கன்னே தெரியல. போன் பண்ணோம், போனையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னா மனசாந்திக்காக பக்கத்துல இருக்க கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. போய் பார்க்கலாம் வா. இல்லம்மா, அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்களான்னு தேடி பாக்குறதுக்காக என் வீட்டுக்காரரும் அருண் மாமாவும் போயிருக்காங்க. அக்கா இங்க இருக்கிறதுனால இவங்க கிட்ட பேச வந்திருப்பாங்களோன்னு தோணுச்சு. அதான் இங்க வந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆனந்த் தான் தீபா. இன்னொருத்திய பொண்டாட்டின்னு சொல்லி கூட்டிட்டு வந்ததையே அத்தையால தாங்க முடியல. இதுல சொத்தை வேற பிரிச்சு கொடுன்னு கேட்டா அவங்க மனசு என்ன ஆகும்? அத்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, சத்தியமா சொல்றேன், அடுத்த நிமிஷமே அவரையும் அந்த ரியாவையும் தீர்த்து கட்டிட்டு தான் மறு வேலை பாப்பேன். ஜெயிலுக்கு போறத பத்தி கூட எனக்கு எந்த கவலையும் இல்ல. வேண்டாம் மீனாட்சி, உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. அது ரொம்ப தப்பு. ஆமாமா, கொஞ்சம் அமைதியா இரு. சம்மந்தி அம்மாவோட நல்ல மனசுக்கு அவங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க. அம்மா இங்க வந்தாங்களா? இல்லையே, இங்க வரலையப்பா. என்ன சொல்றீங்க, அம்மா வரலையா? இல்ல வரல. என்ன கார்த்தி பண்றது? சரிங்க, தேங்க்யூ. போலாம். தேங்க்ஸ். வாங்கப்பா, வாங்க உள்ள வாங்க. இல்ல இல்ல இருக்கட்டும். சுமதி அக்கா, அம்மா இங்க வந்தாங்களா? வரலையேப்பா. அம்மாவை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுப்பா. என்ன ஏதாவது பிரச்சனையா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வரோம். சரிப்பா. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல அம்மா இங்க வந்தாங்களா? இல்லையே, அம்மா இங்க வரலையேப்பா. என்னப்பா விஷயம்? ஏதாவது பிரச்சனையாப்பா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணும் இல்ல. சரிப்பா, போலாம். ஏய், வந்துட்டாங்க போல இருக்கு. போய் பார்த்துட்டு வாங்க. அக்கா நீங்களும் வாங்கக்கா, வாங்க.
உள்ள போய் கேட்கலாம் வாங்க. இல்ல தீபா, நீ போ. அக்கா ஓ, என்ன கார்த்தி, நீங்க 2 பேர் மட்டும் வரீங்க? அம்மா எங்க? அது அம்மா போற எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டோம்ப்பா, எங்கேயும் இல்லை. அத்தை போற எல்லா கோவில்லையும் பாத்தீங்களா? சொந்தக்காரங்க வீட்ல எல்லாம் பாத்தீங்களா? எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், எங்கேயும் இல்லை. சூப்பர்ரா கார்த்தி, ரொம்ப நல்லா நடிக்கிற.